மேற்கு தொடர்ச்சி மலையில் பலத்த மழையால் குற்றாலம் அருவிகளில் 3வது நாளாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் இன்று 3வது நாளாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. வங்கக்கடலில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தென் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தது. அதன்படி தென்காசி மாவட்டம் ஆலங்குளம், சங்கரன் கோவில், வாசுதேவநல்லூர், செங்கோட்டை, குற்றாலம் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று மாலை முதல் விடிய விடிய மழை பெய்து வந்தது. குற்றாலம் பகுதியில் கடந்த 2 தினங்களில் அதிகாலை முதல் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக பேரருவியில் பாதுகாப்பு வளைவை தாண்டியும் 5 அருவியில் அனைத்து கிளைகளை மறைத்தபடியும் வெள்ளம் சீறி பாய்ந்தது. பழைய குற்றாலம் அருவிக்கு செல்லும் நடைபாதை வரை தண்ணீர் வழிந்தோடியது. இதுபோல 5 அருவி, பழைய குற்றாலம் அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கொரோனா பொது முடக்கம் காரணமாக குற்றாலம் அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு ஏற்கனவே தடை விதிக்கப்பட்டுள்ளது. தற்போதும் தடை தொடர்ந்து நீடிக்கப்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் அருவிகளில் சீறி பாயும் தண்ணீரை வேடிக்கை பார்த்து செல்கின்றனர்.